அதிக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் திருச்சியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும், அந்த மாநாட்டின் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் 30,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் அங்கு மாநாட்டில் பங்கேற்க வருபவர்களுக்காக தஞ்சையில் உணவுகள் தயாரிக்கக்கூடிய அந்த பணி நடைபெறக்கூடிய காட்சிகள் மற்றும் அந்த மாநாட்டு திடலில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பணிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு இதே போன்று தேர்தலுக்கு முன் திருச்சியில் தான் திமுகவின் மாநாடு தொடங்கப்பட்டது. அந்த மாநாட்டில் தான் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து உள்ளிட்ட அறிவிப்புகள் 7 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதுபோன்று 2026 தேர்தலுக்கு முன்னதாக திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு அதிகாரபூர்வமாக திமுக தனது பிரச்சாரத்தை தொடங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நின்று கொண்டே பார்க்கக்கூடிய வகையிலும் 3 லட்சம் இருக்கைகளும் அந்த மாநாட்டு திடலில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 3 மணி அளவில் மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. கொடியேற்றத்துடன் மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. அங்கு இசையமைப்பாளர் தேவா மற்றும் அந்த கட்சியின் பாடகர் இறையன்பன் குத்தூஸ் உள்ளிட்ட கச்சேரிகள் மற்றும் பல்வேறு தலைவர்களின் பேச்சுக்களை தொடர்ந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஒரு 5:30 மணியிலிருந்து 6 மணி அளவில் அவர் அந்த உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உரையில் தான் 2021ஆம் ஆண்டு அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்புகளைப் போல புதுமை பெருந்திட்டம், இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட புதிய திமுக வெற்றி பெற்றால் என்னென்ன வாக்குறுதிகளை அளிக்கும் நிறைவேற்றும் என்று அறிவித்ததை போல புதிய அறிவிப்புகளை இந்த 2026 தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் திமுக தலைவர் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1956ஆம் ஆண்டு திமுக தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பதற்கான வாக்குப்பெட்டி வைத்து முடிவு செய்ததும் இதே திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில்தான். அதன் பின்னர் தான் திருப்பு முனையாக திமுக தேர்தலில் போட்டியிட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு 1957இல் போட்டியிட்டது. இதை தொடர்ந்து 2021-26 தேர்தலை ஒட்டியும் நடைபெறக்கூடிய இந்த திருச்சி மாநாட்டு ஒரு பெரிய திருப்பு முனையை திமுகவின் வரலாற்றில் ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2வது முறையாக திமுக இதுவரை ஆட்சி அமைத்தது கிடையாது. இந்த முறை இந்த மாநாடு அதன் பின்னர் 26 கட்சிகளோடு அமைத்துள்ள ஒரு மெகா கூட்டணி ஆட்சி பலம் மற்றும் அதிகார பலத்தோடு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை தொடருவோம் என்று ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு ஒரு மிக பெரும் திருப்பு முனையை அரசியலில் ஏற்படுத்துமா? 200 தொகுதிகள் இலக்கு, 10 லட்சம் பேர் கூடுவார்கள் மற்றும் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான முதல் பரப்புரை மாநாடு என்றெல்லாம் இந்த 12வது திமுக மாநில மாநாடு திமுக தொண்டர்களிடையேயும் மற்றும் அரசியல் தலைவர்களிடையேயும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா.